சாஞ்சுக்கோ. சாஞ்சுக்கோ. ரொம்ப வலிக்குதாம்மா? ரொம்ப வலிக்குதா? இல்லம்மா. டாக்டர் வந்தாச்சான்னு பாருங்க வலிமா. இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். பாத்துக்கோ. உள்ள ரெஸ்ட் பரவாயில்ல. வாங்க. வணக்கங்க. பேஷண்ட் எங்க இருக்காங்க? உள்ள இருக்கோம். ஓகே, நீங்களா இங்கே இருங்க, நான் போய் பாக்குறேன். கொடுங்க. வீரா, நான் கூட போறேன். என்னாச்சுமா? தெரியல டாக்டர். திடீர்னு மயக்கம் வந்துச்சு. அப்புறம் வயிறு வலி எடுக்குது. கம்ப்ளீட்டா செக் பண்ணணும். உங்க ஹஸ்பண்ட் எங்க? என்னாச்சுமா? எங்க இருக்காரு அவரு? ஜெயில இருக்காங்க டாக்டர். ஓ, ஒரு பொய் கேஸ்ல ஜெயில விசாரணை கைதியா இருக்காரு. சரி, நீங்க வெளியில இருங்க, நான் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரிங்க டாக்டர். என்ன ராகவன் கூட இல்லைங்கிற வருத்தத்தினாலதான் கண்மணிக்கு வளகாப்பு வேணான்னு சொல்லுதோ? எனக்கும் அதான் தோணுது. நம்ம இப்படி வளகாப்பு செய்ய போறோம்னு சொல்லி அதையே காரணமா காமிச்சு ராகவனை வெளியே கொண்டு வந்துட முடியாதா? முயற்சி பண்ணலாம் வள்ளி, ஆனா முடியுமான்னு தெரியலையே. என்னன்னா இப்படி சொல்ற? உனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, அதை வச்சு ஏதாவது பண்ணுனா. மாமா, அக்கா வளகாப்புக்கு ஒத்துக்கிட்டா. நிஜமாவா? ஆமா. கடவுளே, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்புறம் என்னன்னா, அதான் கண்மணியே ஒத்துக்கிட்டால, டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா? அண்ணா, நம்ம வீட்டுல கடைசியா எப்ப வளகாப்பு நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? காவேரிக்கு நடந்தது தானே? ஆமா, 25-30 வருஷம் இருக்கும். இவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அன்னைக்கு நம்ம எல்லாரும். அதே மாதிரி இப்பவும் கண்மணி வளகாப்ப நல்ல கிராண்டா பெரிய மண்டபமா எடுத்து பண்ணிடணும். வள்ளியம்மா, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, நம்ம எதுக்கு மண்டபம் புக் பண்ணணும்? வீட்லயே செஞ்சிடலாம்ல. வீட்ல ஒரு தடவை, மண்டபத்துல ஒரு தடவை செய்வோம். அது எப்படிரா? அத்த, இப்ப நம்ம வீட்ல செய்வோம். கரெக்டா 9வது மாசம் மறுபடியும் வளகாப்பு வைப்போம்ல, அப்போ மண்டபத்துல நம்ம நல்லா கிராண்டா செய்வோம். அதுவும் நல்ல ஐடியா தான்டா. அண்ணா, இவ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். அப்புறம் இந்த வளகாப்புக்கு சொந்த பந்தம், அக்கம் பக்கத்து வீட்டு ஆளுங்க, நம்ம கடையில வேலை செய்யறவங்கன்னு எல்லாரையும் கூப்பிடலாம்னா. வள்ளியம்மா, வளகாப்புக்கு இப்பெல்லாம் இன்விடேஷன் அடிச்சு குடுக்கறாங்க. நம்ம ஒரு நல்ல இன்விடேஷன் அடிச்சிடலாமா? கண்டிப்பா. பாரு பாரு, நல்ல டிசைனா பாரு. என்ன வள்ளியம்மா? சூப்பர் வள்ளியம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏன் மாமா? வளகாப்பு எங்க நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? வீட்லயே தான். வீட்ல எல்லாம் நடத்த முடியாது. வேணாமா? டேய், மண்டபத்துல 9 மாசம் பண்ணிக்கலாம்டா. அதெல்லாம் மண்டபத்துல வச்சுக்கலாம், இப்ப வீட்ல வைக்க முடியாது. வேற எங்கதான் பண்ணணுங்கிற? ஜெயில்ல. மாறா, என்னடா பேசுற நீ? முதல்ல நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்குது, அத கொண்டு போய் ஜெயில வைக்கணுங்கிற? இதெல்லாம் என்னடா பேச்சுது? தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் இருக்கிற இடம் தான் சொர்க்கம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வேணா அது ஜெயிலா இருக்கலாம். அண்ணிய பொறுத்த வரைக்கும் அந்த இடம் தான் இப்ப அவங்கள சந்தோஷமா வச்சுக்கும். நீ பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு புள்ளதாச்சி பொண்ணை எப்படிடா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறது? வேற என்ன பண்ண சொல்ற? இல்லனா வளகாப்பு நடக்காது. ராகவன் இல்லாம அண்ணி வளகாப்புக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவனை வெளியில கொண்டு வரலாம்ல? அத்தா, புரியாம பேசாத. நம்மளால இப்ப அவனை வெளியே கொண்டு வர முடியாது. ஆனா மனு போட்டு அண்ணி உள்ள கொண்டு போலாம். அதுக்கு என்ன ப்ராசஸோ அதெல்லாம் நான் விசாரிக்கிறேன். என்ன சொல்றா இவ? என்னடா பேசுறே சொல்றாரு? அண்ணா, என்னடா இவன் என்னென்னமோ சொல்லிட்டு போறான்? இதெல்லாம் நடக்குமா? எனக்கும் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஆனா ஒரு வகையில ராகவன் முன்னாடி வளகாப்பு நடத்துறதுதான் சரின்னு தோணுது. மாமா, இதெல்லாம் நம்ம நெகட்டிவா யோசிக்க வேண்டாம். மாறன் சொல்ற மாதிரியே நம்ம செய்யலாம். நான் மாறன் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் மாமா.
மரா ஆ? டேய் நீ பாட்டுக்கு ஜெயில வளகாப்பு நடத்தலன்னு சொல்லிட்டு வந்துட்ட. நானும் உனக்கு சப்போர்ட்டா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேய் எப்படிடா அது பாசிபிள்? மாற ஒரு விஷயத்த சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? நீ சொல்றதெல்லாம் செஞ்சிருவதான். ஆனா இது எப்படி பாசிபிள் ஆகும்? கொஞ்சம் வெயிட் பண்ணு. சொல்றா. டேய் ஒரு சின்ன விஷயம். சட்டத்துல இதுக்கு இடம் இல்ல மாறா. ஆனாலும் உனக்காகவும் அன்னிக்காகவும் நான் இதை என் சொந்த ரிஸ்க்ல செய்றேன். ஓகே? தேங்க்ஸ் சிவா. சரி எப்போ வச்சுக்கலாம்? நாளைக்கே கூட நடத்தலாம். பெர்மிஷன்லாம் நான் வாங்கி வச்சிடுறேன். டேய் ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? டேய் நான் இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே. யார்கிட்ட பேசுன? எல்லா நட்புகள் தான். வா. ம். சரி அண்ணி அண்ணி கொஞ்சம் வாங்கல. என்னாச்சு? அப்பா நாளை காலைல 9:30 to 10:30 நிறைஞ்ச முகூர்த்தமா.